வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் காட்டியிருக்க மெத்தடு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மெத்தடு தான். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாவு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாவை வச்சு நாம் இடியாப்பம், கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அப்புறம் புட்டு, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இந்த ஒரு மாவை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த இடியாப்ப மாவு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இடியாப்ப மாவு பண்ணுறதுக்கு 2 கிலோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசியை 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி கழுவிடலாம். கழுவின அப்புறம் இந்த அரிசியை 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். இப்போ அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு பார்க்கலாம். இப்போ அரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ ஊறின அரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகிண்ணத்தில் தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்துடலாம். தண்ணி வடிஞ்சப்புறம் ஒரு துணியில் நம்ம காய வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை வெயிலில் போடணும்னு சொல்லி அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல போட்டாலே போதும். இந்த அரிசி 1/2 மணி நேரம் காய்ஞ்சா போதும். 1/2 மணி நேரம் காய்ஞ்ச பிறகு பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி ஓரளவு காஞ்சிருச்சு. இப்போ அரிசியோட பதம் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். அரிசியை நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கணும். அதே சமயம் கையில் ஈரம் ஒட்டக்கூடாது. அரிசியை உதறினீங்கன்னா கையிலேயே நிற்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த அரிசியை நான் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 கிலோ அரிசி போட்டிருக்கனால மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ அரிசியை மாவு மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் மிக்சி ஜாரில் போடுறதா இருந்தாலும் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நாம் ஆவி கட்டி வேக வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக ஒரு காட்டன் கிளாத்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காட்டன் கிளாத்தில் நாம் அரைச்சிட்டு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த ஆவி கட்டுறது மாவு ஈரமாக இருக்கும் போதில் தான் நம்ம கட்ட முடியும். மாவு காஞ்சிருச்சுன்னா நம்ம ஆவி கட்ட முடியாது. அதனால தான் நம்ம ஈர அரிசியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர்றது. இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த துணியை நம்ம இறுக்கமாக கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி கேப் எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மூட்டை மாதிரி நல்லா முடி போட்டு கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். அடுத்ததான் நம்ம இந்த கட்டி வச்சுருக்க மூட்டையை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இதை 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது வேகட்டும், வெந்தப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஆவி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மாவை இதுக்கு மேலே வேக வைக்காதீங்க, அது ஓவர் குக் ஆயிரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பேசனில் எடுத்து மாற்றி கொட்டிக்கிறலாம். இதை நம்ம டக்கு டக்குன்னு செய்யணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அப்படியே வச்சிட்டோன்னா மாவு கட்டி கட்டியாக ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி பேசனில் கொட்டின அப்புறம் இதை நம்ம சலிச்சு எடுக்க போகிறோம். சல்லடையில் மாற்றின அப்புறம் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கும் போதில் இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் வரும். இதெல்லாம் கையில் இந்த மாதிரி உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து கவனமாக சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட்டியெல்லாம் உடச்சி விட்டு தான் நம்ம சலிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா பூ மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் கையில் தேய்ச்சி விட்டு நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாவை நாம் வெயிலில் காய வச்சு எடுக்கணும்.
வெயிலில் வந்து நல்லா காஞ்சாதான் இந்த மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து நம்ம வெயிலில் காய போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண மாவை வந்து நான் வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன். இதை வந்து 2 நாள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து கெட்டே போகாது. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இதில் இருக்கக்கூடாது. மாவு காய வைக்கும் போதில் இந்த மாதிரி மெல்லிசாக ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சு காய வைங்க. இந்த மாதிரி காய வைக்கும் போதில் வந்து மாவில் வந்து எந்த ஒரு தூசி குப்பை எதுவுமே வந்து படாது. இது நல்லா காஞ்ச பிறகு பார்க்கலாம். இப்போ மாவு வந்து 2 நாள் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியில் போட்டு செய்கிறது வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சுன்னா 1/2 கிலோ அரிசியை வந்து ஊற வச்சு மிக்ஸி ஜார்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா 3ஆவது தடவை வந்து கரெக்டான பக்குவம் வந்து எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.